கேரளாவை சேர்ந்த ஒரு இன்ஸ்டா ஃபேமஸ் கப்பல் அகில் மேகா உண்மையிலேயே அந்த கேஸ்ல சட்ட ரீதியா என்னதான் நடந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் டு ஸ்டார்ட் வித் அதுல இருந்து பாக்குறோம் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப நார்மலைஸ் ஆக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு. which means adultery. அந்த திருமண பந்தத்துல இருக்கும் போதே அவங்க வெளியில வேற ஒருத்தவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, ஒரு அஃபேர் வச்சுக்கிறது, சில விஷயம் வெளியில தெரிய வருது. பிகாஸ் அவங்க வந்து ஒரு மீடியா ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால தெரிய வருது. பட் நிறைய விஷயங்கள் ஒரு நாள் அவங்க காணாம போகும்போது அவர் வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறாரு, இந்த மாதிரி வைஃப் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சிசிடிவியை வச்சு பார்க்கும்போது தான் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன தெரிய வந்திருக்குன்னா, மேகா வந்து ஒரு வீடியோ போட்டு டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இந்த அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அகில் வந்து பல பெண்களுடன் வந்து தொடர்பில் இருந்ததுனால தான் he is just using me as a toy for the sex. அவ்வளோதான் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, அதை தாண்டி அந்த ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஏர்ஜ் இருக்கப்போ மட்டும் இல் கம் டு மீ, இல்லாதப்போ என்னை என்னென்ன கண்டுக்கவே மாட்டாரு, குழந்தைங்களையும் பார்த்துக்க மாட்டாரு, இப்படிதான் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் ஒரு கிரைட்டீரியா இல்லாம பல விதமான விஷயங்களை இன்னைக்கு என்ன ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்னா, குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்க என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இதை விட அது பெஸ்ட், இவரை விட அவர் பெஸ்ட். 7 வருஷம் லவ் எல்லாம் ஈஸியா ஜஸ்ட் லைக் டிவோர்ஸ் போவார். தப்பா நம்ம ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த லைஃப்ல இருந்து வெளியே போயிட்டோம், which means it is a solution நினைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப் அஃபேர் அப்படின்றது வந்து ஜாஸ்தியா வெளியே தெரியுது. ஒருவேளை இதுக்கு வந்து சோஷியல் மீடியா காரணம்னு நினைக்கிறீங்களா? எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபேண்டசி பேஸ்ட். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒன்று விட ஒன்று பெஸ்ட்னு தோணக்கூடிய மனநிலை. அந்த ஒரு ஈக்குவாலிட்டி பேஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த கைண்ட் ஆஃப் வார் பிட்வீன் மேல் சாவனிசம் அண்ட் ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பேச போறது கண்டென்ட் அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப், அதாவது அவங்களோட ஸ்பௌஸை விட்டுட்டு வேற ஒருவர் கூட போய் இருக்கக்கூடிய அஃபேர் வந்து இப்போ நிறைய நடந்துகிட்டே வருதுன்னே சொல்லலாம். ஸோ இது பத்தின லீகல் விஷயங்கள் பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ல பேச போறோம். ஸோ அதுல இன்னைக்கு நான் முதல்ல கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து, கேரளாவை சேர்ந்த ஒரு இன்ஸ்டா ஃபேமஸ் கப்பல் அகில் மேகா கேஸ் வந்து இப்போ ரொம்ப பரவலா பேசப்பட்டு வருது. உண்மையிலேயே அந்த கேஸ்ல என்னதான் நடக்குது மேம்? இப்போ சட்ட ரீதியா என்னதான் நடந்துட்டு இருக்கு இப்போ? சிஎஸ் ஆக்சுவலி இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் டு ஸ்டார்ட் வித் அதுல இருந்து பாக்குறோம் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப நார்மலைஸ் ஆக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஓகே, விச் மீன்ஸ் அடல்ட்ரி. ஓகே, நம்ம ஸ்பௌஸ் இருக்கும் போதே, எதிர் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்கும் போதே, அந்த திருமண பந்தத்துல இருக்கும் போதே அவங்க வெளியில வேற ஒருத்தவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, ஒரு அஃபேர் வச்சுக்கிறது. ஓகே, தட் இஸ் இல்லிசிட் அஃபேர் ஆர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். அது வந்து நம்ம எப்படி வேணா மென்ஷன் பண்ணலாம். அந்த மாதிரியான வரிசையில தான் இந்த கேஸும் இப்போ வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா பேசப்பட்டு இருக்கு. வை? பிகாஸ் இவங்க வந்து பிளாகர் பிளஸ் யூடியூபர், அதாவது 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அண்ட் ஆயிரக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் ரெண்டுமே இன்ஸ்டா யூடியூப்ல வச்சிருக்கக்கூடியவர்கள் இல்லையா? ஸோ அதனை தொடர்ந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த சொசைட்டில வந்து இன்ஃப்ளூயன்ஸ்டான பொசிஷன்ல இருக்கவங்க வந்துட்டு சடனா வந்து இல்ல நாங்க செப்பரேஷன்ல இருக்கேன்னு சொல்றதோ, இல்ல அதை தாண்டி போகும்போது டிவோர்ஸ்க்கு போறதோ, இல்ல அஃபேர்னால போகிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இத சில விஷயம் வெளியில தெரிய வருது. பிகாஸ் அவங்க வந்து ஒரு மீடியா ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதுனால தெரிய வருது. பட் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிய வராம தான் இருக்கு. முன்னெல்லாம் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப ரேரா இருந்த ஒரு விஷயம் தான். ஓகே, அதனை தாண்டி டிவோர்ஸுக்குள்ள எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னால டிவோர்ஸ் நடக்குது. அது டிவோர்ஸ் மட்டும் இல்லாமல் டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் அது வைலன்ஸ் வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் விச் cannot be accepted. ஓகே, ஏன்னா வேற ஒருத்தவங்களுக்காக நமக்காக வந்தவங்களை வந்து ரொம்ப ஹராஸ் பண்றது, அவங்கள ரொம்ப வந்து அபியூஸ் பண்றது, ஒண்ணு வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவங்களாம் போயிட்டோம். ஓகே, இல்லையா பேருக்கு ஊர் உலகத்துக்கு நீ ஒய்ஃப்னு என் கூட இரு, ஹஸ்பண்ட் என் கூட இரு, பட் எனக்கு பிடிச்ச மாதிரி என் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நான் என் லைஃப்பை லீட் பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு இப்படிதான்ப்பா அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் ஒரு கிரைட்டீரியா இல்லாம பல விதமான விஷயங்களை இன்னைக்கு இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல நடந்துட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து தான் சொன்ன மாதிரி இந்த அகில் அண்ட் மேகா அவங்க வந்து கேரளா திருவனந்தபுரத்தை சார்ந்தவர்கள். ஓகே, அவர் வந்துட்டு ஃபிலிம்ஸ்ல எல்லாம் நடிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. ஸோ ஒரே தெருவில் இருந்தவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவர்னால இவங்களுக்கும் அந்த சோஷியல் ஃபேம் வந்து இங்க கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதனை தொடர்ந்து என்ன ஆகுது, ஆல் ஆஃப் சடன் ஒரு நாள் அவங்க காணாம போகும்போது அவர் வந்து காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கிறாரு, இந்த மாதிரி ஒய்ஃப் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இம்மீடியட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும், போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சிசிடிவி. ஏன்னா இன்னைக்கு நிறைய கேசஸ்க்கு வந்து அடுத்தடுத்த கட்டம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகும்போது சிசிடிவி ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ சிசிடிவியை வச்சு பார்க்கும்போது தான் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன தெரிய வந்திருக்குன்னா,
அவங்க வந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸோட கண்டக்டர், ஓகே, பிரைவேட் பஸ், அந்த கண்டக்டர் கூட அவங்க வந்து கிளம்பி போனது தெரிய வந்திருக்கு. விச் மீன்ஸ் மிட் நைட்ல வீட்டில் இருக்கக்கூடிய பணப்பெட்டி லைக் ஜுவல்ஸ், அது எவ்வளோன்னு இன்னும் வந்து கால்குலேட் பண்ண முடியாது, அதில் விலை மதிப்பற்ற ஜுவல்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு சோஷியல் மீடியால. இதனை தொடர்ந்து வந்துட்டு இன்னொரு விஷயமும் இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவங்க மேகா வந்து ஒரு வீடியோ போட்டு டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது இந்த இடத்துல. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி அகில் வந்து பல பெண்களுடன் வந்து தொடர்புல இருந்ததுனாலதான் அதுதான் காரணம் நான் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு, நான் போவதற்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ போட்டு டெலீட் பண்ணியாச்சுன்ற மாதிரி ஒண்ணு. இன்னொரு பக்கமும் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வருதுங்க அப்படின்னா, அந்த பஸ் டிரைவர் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து நிறைய பெண்களுடன் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகாரும் எழுந்திருக்கு. ஓகே, இதனை தொடர்ந்து அகில் அவர்கள் வந்து சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் அதனை தொடர்ந்து அவர் வந்து தொடர்ந்து ஒரு மாதிரி சைலண்ட் மோட்ல இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் வந்து யாரும் தன்னுடைய மனைவியை பத்தி எங்கேயும் தவறாக பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் இதுல வந்து இன்னும் லீகலா எதுவுமே டிசைட் ஆகல. ஓகே மேம், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க சொன்னதுல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப நீ பண்ற அதனால நானும் பண்றேன் அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் மோட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ இந்த ரிவெஞ்ச் மோட சட்ட ரீதியா எப்படி அணுகுறாங்க? சொன்ன மாதிரி இது என்ன ஆயிடுனா, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் லீட் பண்ற, நானும் அப்படி வாழ்வேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து லீகலா ஒரு விஷயம் டிசைட் ஆகவே இல்லை. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து 2 கான்செப்டா நம்ம பிரிக்கலாம். ஓகே, அடல்ட்ரி அண்ட் பைகாமி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பிரிக்கலாம். அடல்ட்ரி இஸ் சம்திங் தட் திருமணத்தை தாண்டிய ஒரு உறவு, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஓகே, அதாவது திருமண பந்தத்துல இருக்கும் போதே கணவனோ மனைவியோ வேறு ஒருவருடன் உறவு வைத்துக் கொள்வது. ஓகே, இன்னொரு பக்கம் நம்ம பைகாமி பார்த்தோம் அப்படின்னா, which is லைக் இந்த திருமண உறவு வந்து வேலிடா இருக்கும் போதே வித்வுட் எனி லைக் லீகல் எண்ட். ஓகே, இன்னொரு திருமணம் செய்து கொள்வது. ஓகே, அதாவது மேரேஜ் லைஃப்ல ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறது. ஏன்னா ஒருத்தவங்க கூட மேரேஜ் லைஃப்ல இருக்காங்க அப்படின்னும் போது டிவோர்ஸ் வாங்காம, அதுக்கு ஒரு எண்ட் போடாம லீகலி இன்னொரு லைஃப்குள்ள என்டர் ஆக முடியாது. அப்படி ஆனாங்கன்னா இட் அமௌண்ட்ஸ் டு லைக் இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் போத் கிரிமினல் ஆக்ஷன், எஃப்ஐஆரும் ஆகும் பிளஸ் டிவோர்ஸும் ஆகும். பட் அடல்ட்ரி வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணதுக்கு அப்புறம், கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இன்டர்பிரட் பண்ணதுக்கு அப்புறம், இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ், நாட் அ கிரவுண்ட் ஃபார் கிரிமினல் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. பட் அதுவே அங்க ஹராஸ்மெண்ட் இருந்ததுன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் இருந்ததுன்னா, வேற ஒருத்தருக்காக இவங்களை போட்டு பிசிக்கலி அபியூஸ் பண்றது, மென்டலி அபியூஸ் பண்றது, லைக் ஏன்னா நமக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் அபியூஸ் கேட்டகரிஸ் எடுத்துக்கிட்டாலே பிசிக்கல், லைக் மென்டல், அதுக்கப்புறம் எக்கனாமிக்கல், இந்த மாதிரி நமக்கு கேட்டகரிஸ் இருக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ இருந்தா அந்த மாதிரி விஷயத்துல அவங்க வந்து அபியூஸை ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ற பட்சத்துல எஸ் கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அது வந்து எஃப்ஐஆரும் ஆக்கப்படலாம் அந்த இடத்துல. ஸோ நீ பண்ணா நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாண்டி இது லீகலா எதிர்கொள்ளாம அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகக்கூடாது. ஏன்னா இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு எதுவுமே முழுமையா தெரிய வரல. இது எல்லாமே சோஷியல் மீடியால வந்துட்டு இருக்க கருத்து தான். அவங்க வந்து இந்த மாதிரி இவர் மேல சொன்னாங்க, இவருக்கு இந்த மாதிரி இருக்கு, அதனால இவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்டில் ஆன் லைக் சோஷியல் மீடியா. லீகலி இன்னும் எதுவுமே இனிஷியேட் ஆகல. ஆகும்போதுதான் நமக்கு உண்மை காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். அட் த சேம் டைம் லீகலா ஒரு விஷயம் பண்ணாம இந்த லைஃபை விட்டு அவங்க ப்ராப்பரா ஒரு எண்டு போட்டு மூவ் ஆகாம வேற ஒருத்தர் திருமணமோ வேற ஆப்ஷன்ஸ்க்கோ வந்து அவங்க போகிறது வந்து பாசிபிள் கிடையாது. ஓகே மேம், இப்போ நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ என்னோட விருப்பம் இல்லாம ஒருத்தர் கூட போறது அப்படின்றது கிட்னாப். ஆனா என்னோட விருப்பத்தோட தானே இன்னொருத்தர் கூட போறேன், அதை எப்படி நீங்க அஃபேர்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்றத ஒரு ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க சட்டத்தை மதிக்காமையா இல்ல சட்டத்தை புரிஞ்சுக்காம வந்து கடந்து போறாங்களா? கன்சர்ன் மேட்டர்ஸ், உண்மைதான். இங்க என்னன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தின் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இவங்க வந்து கன்சர்ன் கொடுக்கல, அவங்களோட ஒப்புதல் இல்லாம யாராவது கூட்டிட்டு போனா அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் ஃபால்ஸ் அண்டர் இல்லீகல் விஷயம், இல்லீகல் அஃபென்ஸ், கிரைம் அதுக்குள்ள ஃபால் ஆயிடும். இதே நான் விருப்பப்பட்டு தான் போறேன் அப்படின்னும் போது அங்க இந்த செரிமோனியல் வேல்யூஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஓகே, இப்ப மேரேஜ்ன்ற ஒரு பந்தத்துக்குள்ள நீங்க போயிருக்கீங்க. என்னவா இருந்தாலும் நீங்க இன்னொருத்தர் கூட வாழ்ந்தாலுமே நாளை பின்ன யூ ஹாவ் டு ஃபேஸ் திங்ஸ் அந்த இடத்துல. இதே இப்படி யோசிக்கலாமே, நான் இல்லைங்க என் கன்சென்ட்டோட தான் இன்னொருத்தர் கூட நான் போயிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல திருமணத்தை தாண்டிய ஒரு உறவுனும் போது கண்டிப்பா ரொம்ப ப்ரொலாங்டா யாருமே அப்படி வாழ போறது இல்லை. ஒரு 3 years 5 years or 10 years ஆனாலும் அட் எண்ட் ஆஃப் த டே கோர்ட்டுக்கு வந்து டிவோர்ஸ் ப்ராசஸ்க்கு தான் அங்க போவாங்க. ஓகே, ஸோ இன்னொரு பக்கம் இதுவே யோசிச்சு பார்க்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஏர்ஜ் இருந்துச்சுன்னா, தட் இஸ் ஃபார் ஒரு அப்ராட் போறாங்க, இல்ல அவங்களோட சர்டிபிகேட்ஸ்ல வந்து ஒரு நேம் சேஞ்ச் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல இருக்கும்போது அவங்க எவ்வளவு நாள் தான் வந்து ஸ்டில் ஹஸ்பண்ட் சில இடத்துல ஹஸ்பண்டோட கன்சென்ட்டும் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோட கன்சென்ட்டும் நிறைய இடத்துல தேவை. அப்ப இருக்கும்போது அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணி தானே ஆகுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா லீகலா ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது, ஸோ ஐ ஹேவ் டு ரிமூவ் நேம்
நேம்ஸ் ஆஃப் பர்சன். ஓகே, அதுக்கப்புறம் நான் வேற யாரு கூடயாவது லிவின்ல இருந்தாலும் சரி, இல்ல நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், தட் இஸ் சம்திங் செகண்டரி. பட் இவர் எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க வேற ஒரு விஷயத்துக்கு டிசைட் பண்ணும்போது, இல்லை நிறைய பேர் நம்ம பார்த்தலாம் இந்த மாதிரி விஷயத்துல இருக்கும் போது, இல்ல நான் அப்ராட் போறேன், சீக்கிரம் டிவோர்ஸ் ப்ராசஸ் பண்ணுங்க, அதனால பேசிட்டு 2 பேரும் மியூச்சுவலா போற விஷயங்கள். ஓகே, அப்படிலாம் இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. பட் என்னவா இருந்தாலும் இதற்கு ஒரு நாள் சொல்யூஷன் அதை லீகலா ஹேண்டில் பண்றது மட்டும்தான். மேம், இப்போ இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப் அஃபேர் அப்படின்றது வந்து ஜாஸ்தியா வெளியே தெரியுது. ஒருவேளை இதுக்கு வந்து சோஷியல் மீடியா காரணம்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது என்ன அப்படின்னா, நடக்காம இருந்திருக்கு அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம முன்னாடி எல்லாம் ஒரு இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தட் இஸ் இந்த 60s 70s அந்த 80s எடுத்துக்கிட்டோம்னா 2 பேர் 3 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. பட் அதை தாண்டி டுவர்ட்ஸ் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, ஏன்னா முன்னெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஆம்பளைனா அப்படிதான், இன்னமும் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஆம்பளைனா அப்படிதான், என்ன குடிக்கிறதானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, யார் எத்தனை பேர் இருந்தாலும் அபிஷியலா பொண்டாட்டி நீ தானே, அது உனக்கு பத்தாதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்தது. பட் இப்போ ஒரு கட்டத்தை நான் தாண்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எஸ் நிறைய பெண்களும் அதை பண்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வந்துட்டு ஃபியரிங் பாயிண்டாவும் இருக்கு, ஒரு பக்கம் வந்து ஷாக்கிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா இங்க வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஒரு பக்கம், எனக்கு யார் என்ன கேட்டாலும் என்னென்ன நீ கேள்வி கேட்கிற அப்படிங்கிற மாதிரி ரைட் டு லைஃப். ஓகே, அதெல்லாம் இன்டர்பிரட் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் இங்க சேஞ்சஸ் வந்து கொண்டு வரப்படுது. என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நோக்கி அடுத்தது போகும்போது, இன்னைக்கு டுவர்ட்ஸ் எம்பவர்மெண்ட், இன்னொரு பக்கம் அந்த இண்டிபெண்டன்சி காரணம். முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இண்டிபெண்டா விமன் இல்லாதப்போ என்ன ஆனாலும் வந்துட்டு ஹஸ்பண்ட் தான், குழந்தைங்க தான் அப்படின்னு ஒரு இருந்த ஒரு சர்க்கிள். என் குழந்தைங்களுக்காக நான் இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க விமன். என்னதான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அந்த வீட்டினுடைய ஆண் வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு போனாலும், எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையில்லை, எதுவுமே என் குழந்தைக்காக நான் வாழ்றேன்ற சுச்சுவேஷன்லயும் இன்னும் பெண்கள் இருக்காங்க. பட் அந்த ஆண் வந்து வேற அடுத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதான். இன்னொரு பக்கம் வயசு வருஷா பெண்கள் இந்த மாதிரி போகும்போது ஆண்களும் அந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. ஓகே, பட் இது எப்படி ஆயிடுச்சு அடுத்தடுத்து போகும்போது அப்படின்னா, அந்த ஒரு ஈக்குவாலிட்டி பேஸ் அப்படிங்கறத தாண்டி இந்த கைண்ட் ஆஃப் வார் பிட்வீன் மேல் சாவனிசம் அண்ட் ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். ஃபெமினிசம் இஸ் சம்திங் அகெயின் லைக் என்னன்னா, என்னோட எம்பவர்மெண்ட்காக நான் போராடுவேன், என்னோட ரைட்ஸ்க்காக நான் போராடுவேன், அந்த ஒரு மென்னுக்கு ஈக்குவலா என்னோட ஒர்க்கா இருக்கட்டும், லைக் என்னோட ஜாபா இருக்கட்டும், என்னோட ஏர்னிங்ஸா இருக்கட்டும், ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங்கா இருக்கட்டும், அதெல்லாம் நான் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிறது which is a real feminism. இன்னொரு பக்கம் போனா லைக் ஃபேக் சூடோ ஃபெமினிசம், அந்த கான்செப்ட் நம்ம போகும்போது அங்க என்ன ஆகுதுன்னா, லைக் நான் என்ன வேணா பண்ணுவேன், நான் ட்ரிங்க் பண்ணுவேன், நான் இது பண்ணுவேன், எஸ் நீ இது பண்றியா, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். எஸ் அகெயின் இட் இஸ் தேர் ரைட். ஓகே, பட் அது லைஃபை ஸ்பாயில் பண்ற அளவுக்கு இருக்கான்றது ஒண்ணு. இன்னொரு லைஃப் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபேண்டசி பேஸ்ட். ஓகே, அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒன்னு விட ஒன்னு பெஸ்ட்னு தோணக்கூடிய மனநிலை. ஓகே, இங்க இருப்பாங்க ஒரு லைஃப்குள்ள. இத்தனைக்கும் இன்னைக்கு என்ன ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்னா, ஒரு கடத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அரேஞ்ச் மேரேஜ் டிவோர்ஸ்க்கு வரும். என்னன்னா, குழந்தைலாம் பிறந்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்க என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி வந்து ஒரு ரெவல்யூஷன் வந்துச்சுன்னா, நோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிசைட் எனிதிங் ஓவர் அ கப் ஆஃப் காஃபி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நானே லவ் பண்ணி நானே புரிஞ்சு நானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆச்சு. அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் ஆச்சு. இவங்க என்ன ஆனாலும் பிரிய மாட்டாங்க பையனா, அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா 5 வருஷம் 10 வருஷம் 7 வருஷம் லவ் எல்லாம் ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் டிவோர்ஸ்க்கு வருது. அங்க என்ன ஆகுதுன்னா, அதான் நான் சொன்ன ஃபேண்டசி அங்க ஜாஸ்தி ஒர்க் ஆகுது. இதை விட அது பெஸ்ட், இவரை விட அவர் பெஸ்ட் அப்படின்னு போகும்போது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்கன்னா, ஏன்னா யூஸ்வலா என்னோட எல்லா ஒரு லைக் இன்டர்வியூஸ்லயும் நான் சொல்ற ஒரு விஷயம் தான், எல்லாரும் நினைச்சுக்கிறது வந்து டிவோர்ஸ் அப்பா நம்ம ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு அந்த லைஃப்ல இருந்து வெளியே போயிட்டோம், which means it is a solution நினைக்கிறாங்க. கிடையாது, it is a beginning. நிறைய பேர் நிஜமாவே சஃபர் ஆவாங்க. சஃபர் ஆகிட்டு செகண்ட் மேரேஜ்ல போய் சூப்பரா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, அவங்க ஆசைப்பட்ட ட்ரீம் லைஃப் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. பட் விட்டுட்டு போகும்போது நாளைக்கு அந்த லைஃப்குள்ள பிரச்சனை வரும்போது இன்னைக்கு சில பேருக்கு எப்படி தோணுதுன்னா, நமக்கு அதுவே பெஸ்டா இருந்தது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அகெயின் இப்போ ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா மாறிடுச்சு. மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் த டிஸ்பியூட் அண்ட் பிகாஸ் ஆஃப் நார்மலைசேஷன் ஆஃப் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்னால அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இன்னைக்கு வந்து மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் தான். ஆக்சுவலா நீங்க இப்போ அழகா சொன்னீங்க. பட் இருந்தாலுமே நான் இதுதான் அடுத்த கேள்வியாவே கேட்கறதா இருந்து, ஒரு திருமணத்துல வந்து எமோஷனல் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாதது, கம்யூனிகேஷன் வந்து கேப் ஆகுறது, இல்ல செக்ஸுவல் இன்கம்ப்ளீட்சி இல்லாம இருக்கிறது, பினான்சியல் ப்ராப்ளம்ஸ், இந்த காரணங்கள்னாலதான் அஃபேர் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க இது எல்லாமும் காரணம். ஓகே, இதுதான். ஏன்னா எனக்கு சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு டேட்டா வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதனாலதான் வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒரு விஷயத்தை தாண்டி போறாங்க அப்படிங்கிறது கிடையாது. சின்ன ஒரு ஸ்பார்க் தான் எல்லாருக்கும் தேவைப்படுது அந்த இடத்துல. ஓகே, நல்லா போயிட்டு இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு ஈகோ இருக்கலாம், விச் மீன்ஸ் அங்க என்ன ஆகும்னா சில இடத்துல பார்த்தோன்னா இன்செக்யூரிட்டி.
அதுவும் காரணமாக இருக்கும். ஓகே, இன்னொரு பக்கம் இன்செக்யூரிட்டினால நல்லா போயிட்டு இருக்க லைஃப் அவங்களே அழிச்சு அது என்ன ஆயிடும்னா நாலு பின்ன ஒரு ட்ரஸ்டே அந்த இடத்துல பிரேக் ஆயிடும். அதாவது பார்ட்னர் வந்து என்ன கவனிக்கவே இல்லை, இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு கொண்டு வர முடியுமா? அந்த இடத்துல என்ன ஆகும்னா அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை ஃபீல் பண்ணாதது. ஓகே, ஏன்னா சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டு பி ஃப்ராங்க், சில இடத்துல அந்த பெண்கள் சொல்லக்கூடிய விஷயம் இஸ் ஜஸ்ட் லைக் யூசிங் மீ அஸ் லைக் டாய் ஃபார் த செக்ஸ், அவ்வளவுதான் அந்த இடத்துல இருக்கும். ஓகே, அதை தாண்டி அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு செக்ஷுவல் அவருக்கு வந்து ஒரு ஒரு லைக் பாயிண்ட் இருக்கப்போ, ஒரு ஏர்ஜ் இருக்கப்போ மட்டும் இல் கம் டு மீ, இல்லாதப்போ என்னை என்னன்னு கண்டுக்கவே மாட்டாரு, குழந்தைங்களையும் பார்த்துக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கலாம். ஓகே, இன்னும் நம்ம இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதான் சின்ன சின்ன அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அதனால பின்ன அது பெருசா என்ன ஆயிடுது அப்படின்னா அது வேற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போயிடுது. இன்னொன்று, இந்த மாதிரி மேரேஜ் லைஃப்ல இன்னொரு பெரிய ரீசன் தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே அங்க பேசி தீர்த்துக்கணும். தட் இஸ் அ ரீசன் யார் எங்க டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணாலும் அது வந்து கண்டஸ்டட் டிவோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கட்டும், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸா இருக்கட்டும், இல்ல மியூச்சுவல் டிவோர்ஸோ சில கேசஸ்ல வந்து வரும்போது நமக்கு வந்து கவுன்சிலிங் மீடியேஷனா இருக்கட்டும், யாருமே அலோவ் பண்ணாம ரெண்டு பேரும் மட்டும் உட்கார வச்சு பேசக்கூடிய காரணம் அதுதான். ஏன்னா ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசும்போது அந்த இடத்துல சரியாகாத பிரச்சனை கூட ஏதாவது சரியாகலாம். ஓகே, அதற்கான ஒரு விஷயம் தான். இன்னொன்னு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல இருக்கவங்க வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலியில யார்கிட்டயோ போய் ஒரு 5-10 பேர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் கேட்கும் போது இவங்களோட மனநிலைமையை புரிஞ்சு அவங்கள கைட் பண்ணுவாங்களா, இல்ல அவங்களோட மனநிலைமைக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுவாங்களான்ற ஒரு பெரிய நோட் இங்க நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கு எனக்கு என் ஹஸ்பண்ட்குள்ள பிரச்சனை அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல அந்த ஒரு 10 பேரும் டிஃப்ரெண்ட் மென்டாலிட்டிஸோட இருப்பாங்க. ஓகே, ஒரு சில பேர் எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு அன்பயாஸ்டா நீ என்ன பிரச்சனை இல்ல இருக்கு அதுக்கு என்னன்றதை பேசுறதை தாண்டி அவங்க லைஃப்ல அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்களோ அதை திணிக்க ஆரம்பிப்பாங்க without knowing the real cause or the real problem. ஓகே, சில இடத்துல வந்து அவங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கலாம், அவங்க ஒரு மாதிரி இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைச்சது இவங்க மேல திணிக்கலாம். அது என்ன ஆகுனா 10 பேரும் 10 விதமா சொல்லும் போது அவங்களோட ஒரிஜினாலிட்டி இங்க போயிடும். So which means easily the person will get influenced. ஓகே, அந்த மாதிரி ஆகும்போது அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷனுக்கு நாளைக்கு அந்த மாதிரி ரெகுலேட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ரீசன் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முன்னெல்லாம் நம்ம ஒரு ஃபிக்ஸடா ரீசன் சொல்லலாம், குடிச்சிட்டு வராங்க, அடிக்கிறாங்க, வேற ஒரு பொண்ணோட இருக்காங்க, வேற ஒரு பையனோட வந்து இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இதுதான் ரீசன் இல்லாம நம்ம அது வந்து எப்படி சொல்றது, அந்த ஒரு நாள் வேணா தனியா கூட டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி எடுத்துக்கிட்டோம்னா லைக் சிலி ரீசன்ஸா இருக்கும் எல்லாமே. அந்த மாதிரி நமக்கு நிறைய ரிப்போர்ட் ஆன கேசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மார்னிங் மேரேஜ் ஆகுது, அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம், நிறைய ரிப்போர்ட் ஆகி ஜட்மெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். மார்னிங் ஆகுது, ஈவினிங்கே டிவோர்ஸ் அப்ரோச் பண்ணவங்களா இருக்காங்க. வை? பிகாஸ் அந்த ரிசப்ஷன்ல வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்ச எவ்வளவோ கேட்டோம், அந்த பாட்டு பிளே பண்ணல, ஸோ என்னோட உணர்வுகளை மதிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே ரொம்ப சில்லியா பார்த்திருப்போம். என்னன்னா எப்ப பார்த்தாலும் மேகியே செஞ்சு கொடுக்குறாங்கன்னு டிவோர்ஸா இருக்கட்டும், ரொம்ப லைக் வாட் இஸ் தட் ஓசிடியா இருக்காங்க. ஓகே, டேஸ்ட் வந்து யூஸ் பண்ற அந்த ஒரு விதத்துல வந்து எனக்கு வந்து ஃபைலானதெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகாதுன்னு போறது அந்த மாதிரி இதுதான் ரீசன் கிடையாது. ஓகே, பட் மேஜர் எனக்கு ரீசன் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயும் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் எஸ் இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு பெரிய காரணமா இருக்கு. அதை நார்மலைஸ் பண்ணக்கூடியவர்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி நம்மள நம்பி ஒருத்தவங்க நம்ம லைஃப்குள்ள வராங்க, வேற யாருக்கோ நம்மள நான் அபியூஸ் பண்ணுவேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், கிட்டத்தட்ட அங்க என்ன நடக்கும்னா இந்த அபியூஸ் ஓவர் ஆகும்போது ஒண்ணு இன்னொருத்தவங்களுக்காக தன்னை நம்பி வந்தவங்களே வந்து ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி ஹராஸ் பண்ற ஸ்டேஜுக்கு போகும். இல்லையா, ஹராஸ்மெண்ட் தாங்க முடியும், அவங்க லைஃப் அவங்க முடிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஒண்ணு அவங்களை கொலை பண்ற அளவுக்கு போகலாம், டு அன் எக்ஸ்ட்ரீம். இல்லையா, அவங்கள சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு வைக்கிற அளவுக்கு போகலாம். இது ரெண்டும் இன்னைக்கு இந்த நார்மலைஸ் பண்ணப்பட்டதுனால நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே மேம், இப்போ நீங்க சொன்ன மாதிரியவும் ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் போதுல வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பா வந்து அவங்க தொடங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல தன்னை சுத்தி இருக்கிறவங்க தான் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க. ஸோ இதுவே வந்து குடும்பம் எந்த அளவுக்கு அதுல வந்து மூக்கம் நுழைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ண சொன்ன மாதிரி நான் அதுதான் சொன்னேன் இல்லையா. இன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ், அந்த தேர்ட் பர்சன் யாரா வேணா இருக்கலாம். ஓகே, அது ஃபேமிலிக்குள்ள இருக்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா சுத்தி இருக்கக்கூடியவர்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வாழ போறது யாரு? அந்த சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் மட்டும்தான். இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அது எப்படி ஆயிடுனா வேற ஒருத்தருடைய தாட்ஸ் இவங்க தாட்டா மாற ஆரம்பிச்சிடும் நாளைக்கு. ஓகே, யோசிக்காதது கூட ஆமா அவன் அப்படி பண்ணான்ல, ஆமா அவன் அப்படி பண்ணான்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு போயிட்டு நாளை பின்ன என்ன ஆயிடும்னா ஒரு சிச்சுவேஷன் போகும்போது நம்ம அவங்கள இவ்வளவு பேசிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து வாழ்ந்தா நல்லாவா இருக்கும்
இந்த ஒரு கேள்வி வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு எக்ஸாக்ட்லி முட்டுக்கட்டையா நிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இன்னொன்னு சில பேர் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க, நிறைய இடத்துல இங்க போகும்போது ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போவாங்க. ஏன்னா நம்ம இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் எடுத்துக்கிட்டாலே சொன்ன மாதிரி ஒன்னு கண்டஸ்டட் டிவோர்ஸ், ஒருத்தவங்க டிவோர்ஸ் போடுவாங்க, லைக் இன்னொருத்தவங்க வந்து அதை கண்டஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு லைக் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ். அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இருக்காது, ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இருக்கும். தி பர்சன் வில் கால் தி அதர் பர்சன் ஸ்பௌஸ் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல ரியூனியன் பெட்டிஷன் போடுவாங்க. மூணாவது வந்து பார்த்தோம்னா மியூச்சுவல் டிவோர்ஸ் ஆன் மியூச்சுவல் அண்ட் லைக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நமக்குள்ள இது செட் ஆகல, இது ஒத்து வரல அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இந்த மாதிரி நம்ம எது போனாலும் ஓகே, பட் உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் போகும்போது நாளைக்கு நிறைய பேர் வந்து நம்மள ஐயோ நம்ம இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அட்லீஸ்ட் வில் சென்ட் லீகல் நோட்டீஸ், அட்லீஸ்ட் நம்ம கோர்ட்டுக்கு போய் உங்களை திரும்ப வாழ சொல்லலாம், அட்லீஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்களை திரும்ப வாழ சொல்லலான்ற போது இன்னொருத்தவங்க ஜாஸ்தி இடத்துல என்ன ஆகுது, அந்த இன்டென்ஷனை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ என்ன ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டல, நீ என்ன கோர்ட்டுக்கு வர வச்சுட்டல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்ட்ல வந்து மேல தூக்கி ஒரு ஸ்டெப் ஹைலைட்டடா அந்த ஒரு மாதிரி பின் பண்ண மாதிரி நிற்கும். ஓகே, அந்த ஒரு தாட் மட்டும் தான் திரும்ப திரும்ப. அதை தாண்டி ஆப்போசிட் பர்சன் இவங்க கூட வாழணும்னு எடுக்கக்கூடிய எந்த எஃபர்ட்ஸும் அவங்க கண்ணுக்கு தெரியாது, அவங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியாது. இதனால முடிவுக்கு வர லைஃபும் நிறைய அதான் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சொல்றது ஹராஸ்மெண்ட் ஆர் தெரிஞ்சே துரோகம் பண்றது இஸ் சம்திங் செகண்டரி. அது வந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அதெல்லாமே செகண்டரி. ஓகே, பட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போதே கண்டிப்பாக தீர்த்துக்க முடிகிற ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா இன்னைக்குமே நிறைய எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தட் எஸ்பெஷலி திஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இங்க பாதிக்கப்பட போறது ரெண்டு பெண்கள் தான். நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆண் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஈஸியா இருப்பார். என்ன இருக்குன்னா அவருக்கு வந்து இந்த நிறைய பெண்கள் வந்து கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சும் பழகுறாங்கன்னும் போது திரும்ப நம்ம பொண்ணுங்களை அந்த இடத்துல போகும்போது பிளேம் பண்றோம். எஸ், கரெக்ட். ஒரு மேரேஜ் ஆன லைஃப்குள்ள நீங்க போய் இன்டர்ஃபியர் ஆகி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது அப்படிங்கிறது விச் இஸ் டோட்டலி ராங். பட் அட் த சேம் டைம் நம்ம இப்போ ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு சொல்றோம் இல்லையா, உனக்கு ஒரு லைஃப் இருக்கு, உனக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்கன்ற ஒரு பொறுப்பு உனக்கு இருந்திருக்கணும். அதே மாதிரியே அந்த ஆண்கள் கிட்ட யாருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஏன் யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ ஒரு ஆண்கள் கிட்டே போகும்போது இப்ப சொல்றோம் இல்லையா, யாராவது உன்னை வந்து அப்ரோச் பண்ணா யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆண் கிட்ட விச் மீன்ஸ் அவங்களோட லைக் மனநிலை வந்து அவங்க ஸ்டேபிளா வச்சுக்கணும்ன்ற ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஆண் கிட்ட போயிட்டு எந்த பொண்ணே வந்து அப்ரோச் பண்ணாலும் உனக்கும் கற்பனை ஒண்ணு இருக்கு, யூ ஷுட் நாட் லைக் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, யூ ஷுட் நாட் யூ ஆர் த பர்சன்ஸ் லைக் வாய்ஸ் ஒரு அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்கக்கூடாது நம்ம ஏன் திரும்ப சொல்ல மாட்டேங்கிறோம். என்ன ஆகுதுன்னா விமன் டு விமன் ஒரு அடிச்சுக்கிற ஃபேக்ட் தான் நடக்குதே தவிர்த்து இல்ல. அதே மாதிரி நிறைய வீட்டுல பெத்தவங்களும் பசங்களை ஸ்பாயில் பண்றாங்க. இப்போ எங்கேயே நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம பேசும்போது அவுட் ஆஃப் 10 8 வந்து மாமியார் கொடுமை தான் கேட்டிருப்போம், மாமனார் கொடுமை எங்கேயோ 2 வீட்டுல தான் இருக்கும். விமன் டு விமன் அப்படின்னு பேசும்போது நிறைய அங்க என்ன ஆகும்னா, ஒண்ணு சில இடத்துல வந்து என்ன ஆகும்னா 2 கேட்டகரி இருக்கு இதுல. ஒண்ணு வந்துட்டு நான் தான் என் மாமியார் கிட்ட இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், நான் என்னோட மருமகளை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. என் மாமியாரை நான் இந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்கன்னா அதுக்கு மேல ஒண்ணு வச்சு செய்வேன். விச் மீன்ஸ் அந்த அத்தாரிட்டேட்டிவ் விஷயத்தை பொசிஷனை வந்து கையில எடுத்துக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் போது அங்க பிரச்சனையாகும். அந்த இடத்துல பசங்க சரியா பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த லைஃப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே, அம்மாவையும் ஒய்ஃபையும் மேனேஜ் பண்ணாம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன் சைடா போயிட்டாங்கன்னா இன்னொருத்தவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் that starts the trouble அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, இன்னும் சில இடத்துல போயிட்டு அத்தை இந்த மாதிரி மாமா இந்த மாதிரி உங்க பையன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லும் போது அட்லீஸ்ட் அவங்க கூப்பிட்டு அவங்க பையனை கண்டிக்கும் போது they'll have that responsibility. இல்லையா அப்படிதாம்மா இருப்பான் பையனா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல என்ன ஆயிடும்னா அது இன்னும் வந்து ஒரு பூஸ்டிங் ஃபேக்டர் மாதிரி ஆயிடும். ஓகே, சரி நம்ம பண்ணலாம் போல, வீட்டுல இருக்கவங்களே ஒன்றும் கேட்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்னும் எக்ஸ்ட்ரீம் எல்லாம் போகும்போது நிறைய கேசஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் போனை வச்சு உட்காந்துட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு. ஏன்னா அதான் சொல்ல இதுதான் ரீசன் கிடையாது, சீரியஸ் ஆரம்பிச்சு இதெல்லாம் ரீசனா அப்படிங்கிற அளவுக்கான ரீசன்ஸ்னாலையும் இன்னைக்கு டிவோர்ஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகேவா மேம், இப்போ இந்த திருமணம் முடிகிறதுக்கு என்ன ஒரு காரணமா இருந்தாலும் அதுக்கு வந்து எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதுல வாட்ஸ்அப்போ இல்ல சோசியல் மீடியாவோ இல்ல இன்ஸ்டாகிராம் பதிவுகளோ இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸா எடுத்துக்க முடியுமா? எஸ், கண்டிப்பாக எஸ், இட் கேன் பி லைக் ட்ரீட்டட் அஸ் an evidence. ஓகே, ஏன்னா இங்க நிறைய வந்து ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம கால் ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறது which is against law. ஓகே, பட் அட் த சேம் டைம் இவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு வேற வழி தெரியல, எனக்கு இப்பெல்லாம் ஹராஸ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற இடத்துல எஸ், இட் வில் பி அக்செப்டட் அஸ் அ ப்ரூஃப். ஓகே, இப்ப சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாட் பண்ணிட்டு இருப்பாங்க, யாராவது வேற ஒரு விமன் கிட்ட இல்ல விமன் மென் கிட்ட சாட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி. இது வந்து ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது ஆன் அ காமன் நோட். பட் இதனால இப்பெல்லாம் நான் அஃபெக்ட் ஆனேன் பிகாஸ் ஆஃப் சச் திங்ஸ் அப்படின்னு நம்ம எவிடன்ஸா ப்ரொடியூஸ் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்.
ஓகே மேம். ஆனா இப்போ என்னோட பார்ட்னர் வந்து இந்த மாதிரியான ஒரு அஃபேர்ல இருக்காரு அப்படின்னும் போதுல அவரோட ஓன் பர்சனல் திங்ஸை வந்து நான் போய் அதுல செக் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல இந்த செக் பண்ணக்கூடிய அந்த டியூரேஷன் அந்த ஒரு செயல் இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி வந்து சட்ட ரீதியா அணுகுறாங்க? சிஎஸ் இப்ப நான் அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இங்கேயும் நிறைய இருக்கு. என்னன்னா என்னோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள வராங்க அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்ஸும் இருக்கு, விச் இஸ் அகேன்ஸ்ட் ரைட் டு பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் தொடர்ந்து எனக்கு அவருடைய இல்ல அவங்களுடைய நடத்தை இல்ல வந்து எனக்கு சந்தேகங்கள் இருக்கு, எனக்கு தொடர்ந்து அதுல வந்து ஒரு சஸ்பிஷியஸான ஆக்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு அப்படிதான் அதை கேதர் பண்ணி நிறைய இடத்துல வந்து நம்ம எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியே கொண்டு போறோம். ஓகே, ஸோ தட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் ஆக்சுவலி. எந்த ஒரு கான்டெக்ட்ல அது போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் அங்க கோர்ட் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலயுமே இப்போ ஒரு ஜோடி வந்து சண்டை போடுறாங்க, பிரியல, ஆனா ஒரே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து தகாத முறையில போட்டோ எடுக்கிறதோ இல்ல அவங்களோட கன்சர்ன் இல்லாம அவங்களோட போட்டோவை சோசியல் மீடியால பதிவு பண்றதோ இதை வந்து நம்ம லீகல் ரீதியா வந்து அணுக முடியுமா? சிஎஸ் கண்டிப்பா. இது வைஃபை இருந்தாலும் ஓகே, கன்சர்ன் மேட்டர்ஸ் ஓகே. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான ஒரு டிஸ்பியூட் போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஹஸ்பண்டே ஓகே ஒய்ஃபோட அவங்க பிரைவேட்டா இருந்த போட்டோஸ் அதில், ஏன்னா பெண்களுக்கு வந்து டு அன் எக்ஸ்டென்ட் ஹஸ்பண்ட் இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதை எடுத்து கூட சில கேசஸ்ல பார்க்க போனா நீ எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுத்துருக்கலாம், நான் ஆன்லைன்ல போட்டுருவோம் வச்சு த்ரெட்டன் பண்ண கேசஸும் இந்த இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது த்ரூ கோர்ட்டும் அதை ஹேண்டில் பண்ணலாம், த்ரூ போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படியும் அதை ஹேண்டில் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ இதுலயும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டாரு, அதாவது நாங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதுல அந்த ஒரு எமோஷன் பாயிண்ட்ல வந்து நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கோ போட்டோ எடுக்கிறதுக்கோ நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க எடுத்த அந்த ஒரு வீடியோவோ இல்ல ஒரு ஆதாரமோ வந்து திருப்பி நம்ம வந்து துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதுல அது வந்து டிவோர்ஸ்க்கு ஒரு கீ பாயிண்டா அமையுமா? சிஎஸ் இப்போ இந்த மாதிரி கேசஸ் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் கோயிங் டு பி a mutual divorce அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் தட் இஸ் கோயிங் டு பி a mutual divorce அப்படின்னா சில இடத்துல அந்த எக்ஸ்பிளிசிட்டாவே மென்ஷன் ஆயிடும் பெட்டிஷன்ல, விச் மீன்ஸ் ஃபர்தரா வந்து ஒருத்தர் சோஷியல் மீடியா அவங்க என்னென்ன போஸ்ட் இருக்கோ இதுக்கு எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிலாங்கிங்ஸ் எல்லாமே அவங்க டெலிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ டிவோர்ஸ் அப்படின்னு போகும்போதும் தட் இஸ் ஆன் கண்டஸ்டட் டிவோர்ஸ் அப்படின்னு போகும்போது விச் இஸ் மியூச்சுவலி அண்டர்ஸ்டுட் திங். ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப் அதோட முடியுது அப்படின்னும் போது நாளை பின்ன அவங்க அதை வச்சு எந்த ஒரு அட்டெம்ப்டும் எடுக்கக்கூடாது ஃபார் எனி ஹராஸ்மெண்ட். எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா யார் பண்றாங்களோ the person has to face legally. ஓகே மேம். கடைசி கேள்வியா இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கை என்னோட சாய்ஸ், அதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. காதலோ அஃபேரோ இது வந்து சட்டத்தால தடுக்க முடியாத ஒண்ணா வந்து மாறிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதுல ஒரு திருமண உறவை பாதுகாத்து அதை வந்து சரியா வந்து வழி நடத்தி போறதுக்கு சட்டம் என்னென்ன முறையில வந்து உதவியா இருக்கு? சரிங்க, சட்டம் அப்படிங்கறத தாண்டி the thing is that ரெண்டு பேர்கிட்டயும் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஓகே, ஒன்ஸ் நீங்க வந்து நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்ல நம்ம பேசும்போது அடல்ட்ரி அண்ட் பைகாமி ரெண்டு கான்செப்ட்ஸ்ன்னு போகும்போது அவங்க அதை தாண்டி போகும்போது எஸ் நம்ம இந்த லா சில ப்ரொவிஷன்ஸ் வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ணும் போது அதோட பாத் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே, அட் த சேம் டைம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த நம்ம கான்செப்டே போகும்போது ஒரு பக்கம் லா, இன்னொன்று ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கன்சைன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம போகும்போது ஆஸ் பர் மொராலிட்டி, ஏன்னா மொராலிட்டி வர்சஸ் லீகாலிட்டி ரெண்டு கான்செப்ட் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அப்படி போகும்போது மாரலா அவங்க லைஃப் எப்படி கொண்டுட்டு போக போறாங்க, மாரல் வேல்யூஸோட எப்படி லைஃபை கொண்டுட்டு போக போறாங்க, அந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி என்ன டுவர்ட்ஸ் திஸ் மேட்ரிமோனியல் லைஃப், டுவர்ட்ஸ் திஸ் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரும் சரியா இருந்தா மட்டும்தான். ஏன்னா அந்த மாதிரி போகும்போது எத்தனையோ பேர் அந்த ரீயூனியன் பெட்டிஷன் போடும்போது அதை புரிஞ்சு திரும்ப சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஓகே, அகெயின் வேணாம் டிவோர்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாள்ல திரும்ப நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாவும் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாவும் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ டிவோர்ஸ் வாங்கும்போது அங்க கோர்ட் என்ன ஒரு ஜட்மெண்டா இருக்கும், எஸ் நீங்க கொடுத்த எவிடன்ஸ் பேஸ் பண்ணி டிவோர்ஸ் கிராண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். திரும்ப வந்துட்டு சேர்ந்து வாழணும்னு அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தானே அது. அதுக்கான ஆப்ஷன்ஸும் நீங்க லால இருக்கே. நீங்க டிவோர்ஸ் ஆனவங்க திரும்ப சேரவே கூடாது, திரும்ப கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்றது கிடையாது. நீங்க ஒன்ஸ் கோர்ட்டுக்கு தேடி டிவோர்ஸ் பெட்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க திரும்ப சேரவே கூடாதுன்னு கிடையாது. ஏன்னா எந்த நீதிமன்றமோ நீதிபதியோ லைக் உள்ள இருக்கக்கூடிய லீகல் ப்ரொஃபஷனல்ஸ் யாரா இருந்தாலும் இவங்க வந்துட்டாங்கப்பா டிவோர்ஸ் ஃபைல் பண்ணாங்க உடனே நெக்ஸ்ட் இயரிங்ல டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்றது கிடையாது. டில் த டேட் ஆஃப் ஜட்மெண்ட். ஓகே, எப்ப வேணா அவங்களோட பெட்டிஷனை விட்ரா பண்ணிக்கலாம். தட் இஸ் நான் சேர்ந்து வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயும் நடக்கலாம், தட் இஸ் பிகினிங் ஸ்டேஜ்லயும் நடக்கலாம், எண்ட் ஸ்டேஜ்லயும் நடக்கலாம். ஸோ லா இஸ் சம்திங் தட் விச் இஸ் லைக் இந்த மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே கன்வீனியன்ஸ் பேஸ்டா தான் அந்த இடத்துல இருக்கும். பட் இங்க அந்த ரெண்டு பேரும் என்ன டிசைட் பண்ண போறாங்களோ அதை வச்சு மட்டும்தான் லீகல் எஃபெக்டும் அங்க இருக்கு. ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.